பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். நாம் பாடுபட்டு சேர்த்த பணத்தை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. அற்புதமானவர்களே, இந்த இதயக்கனியினுடைய சமீபத்தில் 100வது நாள் விழாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு 1975களில் வந்த படம் கிட்டத்தட்ட 50 வருடம் ஆகிப்போச்சு. இன்னும் கூட பாருங்கள், அதுக்கு இருக்கிற மவுசு, அதுக்கு இருக்கிற துண்டு, அந்த தொண்டர்கள், அதுக்கு இருக்கிற ரசிகர்கள், அதுக்கு இருக்கிற அந்த ஆரவாரம், எழுச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமா என்பது ஒரு காவியத்தன்மை கொண்டதாக இருக்கணும். அதைத்தான் நான் இந்த இதயக்கனியில் பகிர்ந்துக்க போகிறேன். அந்த படம் உங்களுக்கு தெரியும், இதயக்கனிங்கிறது எம்ஜிஆருடைய, அண்ணாவினுடைய இதயக்கனியாக தான் எம்ஜிஆர் இருந்தாருன்னு அந்த படத்தினுடைய பிகினியில் சொல்லுவாங்க. நிறைய பேர் தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் அண்ணாவினுடைய இதயக்கனியாக மட்டுமாவா இருக்கிறார்? இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய இதயக்கனியாக, அந்த உலகத்தில் இருக்கிற எங்கெல்லாம் தர்மம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ, எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ, அங்கெல்லாம் எம்ஜிஆர் இருந்துட்டு இருக்கிறார். இவ்வளவு ஏன், இன்றைக்கி கூட ஒரு செய்தி பத்திரிகை, தினச்செய்தி பத்திரிகை, அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. எம்ஜிஆர் மறைந்து போயிட்டா கூட இன்றைக்கும் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கிறதே. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதாவது எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார், ஆனால் இன்றளவும் அவர் இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கிறதே. அதற்கு காரணம் அவருடைய வள்ளல் தன்மையா, இல்லை அவருடைய அரசியல் ஆளுமையா, இல்லை தனித்துவமான நடிப்பான்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பத்திரிகை சொல்லுது, இது தினத்தந்தி பத்திரிகை தான். பாருங்கள், சாமானியமான ஒரு 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 வெகுஜன பத்திரிகை தான். ஆனால் அதில் கூட பாருங்கள், அதுக்கு பதில் சொல்கிறார் அவர். அவருடைய படத்துலேயே வர மாதிரி மன்னாதி மன்னன் படம் வரும். அதில் அச்சம் என்பது மடமையடான்னு வரும். அதில் 4 வரி கடைசியில் வர சொல்கிறார், குறிப்பிடுறாங்க அவங்க. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா. பாருங்க, மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார்னு அந்த வரிகளுக்கு ஏற்ப திரு எம்ஜிஆர் அப்படி அமைஞ்சிருக்கிறாருன்னு அவங்க முடிக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே மக்களின் மனதில் இன்றளவுக்கு அவர் எப்படி இருக்கிறார்னா, அவருடைய அவருடைய வாழ்க்கை மட்டுமில்லை, அவருடைய கலை உலக வாழ்க்கையை மட்டுமில்லை, தனிப்பட்ட வாழ்க்கையும் யோசிச்சு பாருங்கள், அவருடைய அரசியல் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள், அவருடைய ஆட்சியல் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள், அவருடைய கலை, அவருடைய அந்த பண்பு, இதெல்லாம் சேர்ந்தே இருக்குது. அவருடைய வாழ்க்கையே ஒரு கலையிலையும் அவருடைய ஆட்சியில் இருக்குது, ஆட்சியிலையும் கலை இருக்குது. நீங்கள் பார்த்தா எல்லாமே பின்னி பிணைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தெளிவுபடுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, அதிலே இன்னொரு கேள்வி கேட்கப்படுது. என்ன சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, அதிமுகவில் இன்னும் ஜெயலலிதா குறித்த சர்ச்சை இன்னும் ஓயாமல் இருக்கிறதேன்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறார் அவர், அந்த அதிமுகங்கிற ஒரு கட்சியை தொடங்கி இவ்வளோ சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டு வந்த அந்த பிதாமகரையே அவர்கள் மறந்து விட்டார்களே, அவர்கள் வழி தோன்றதானே ஜெயலலிதா அப்படின்றாங்க. அதாவது என்ன, அவரையே மூலவரையே மறந்துட்டாங்களே. பாருங்கள், ஒரு ரொம்ப வருத்தப்பட செய்தி அது. அந்த பத்திரிகையே சொல்லுது, இதை தொடங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த அதிமுக, இந்த காரணமே எம்ஜிஆர், அதையே அவங்க மறந்துட்டாங்களே கட்சிக்காரங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். அப்போ என்ன பாருங்கள், இவங்க தான் வருத்தப்பட்டிருக்காங்க, கட்சிக்காரங்க தான், அதை சம்பாதிச்சவங்க, சாப்பிட்டவங்க, இன்றைக்கி அதனுடைய அதை உண்மையான பயன் அனுபவித்தவங்களெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க, நன்றி கட்டிட்டாங்க. ஆனால் உண்மையான விசுவாசிகள், உண்மையான அது எம்ஜிஆருடைய பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டவங்கெல்லாம் மறக்கவே இல்லை. இப்போ கூட சமீபத்தில் அந்த ஐசரி கணேஷ் அவருன்றவர் சொல்கிறாரு, நான் நிறைய படம் எடுக்கிறேன், அது நான் எவ்வளோ படம் எடுத்தும் படம் ஓட மாட்டேங்குது, ஆனால் பாருங்கள் எம்ஜிஆர் படம் இன்னும் மக்கள் திறக்க எம்ஜிஆர் படம் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணுறார். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன காரணம், அந்த படத்தில் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படங்களில் கண்ணும் கருத்துமா, அதாவது இதயக்கனிங்கிறது ஒரு ஜெகநாதன் ஒரு டைரக்டர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் திரு பி நீலகண்டகன் இருந்தார். அவருடைய முதல் படம் மணிப்பயல், அதுவும் சத்யமூர்த்தி தான் கொடுத்தது. பாருங்கள்,
இந்த படமே எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் தான் அவரோட படங்களை மேக்சிமம் எம்ஜிஆர் தான் அந்த ஆளுமை இருக்கும், இந்த இயக்க ஆளுமை. அந்த படம் ஒரு அற்புதமான படம் இதயக்கனி. அதை பற்றி சில விஷயம் சொல்லியிருப்பேன். ஆனால் முக்கியமான விஷயம் சத்யா மூவிஸினுடைய 6வது படம். அதாவது ரிக்ஷாக்காரில் ஆரம்பித்தாங்க, தெய்வத்தாயில் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் மொத்தமே 6 படம் தான் பக்கத்துலேயே இருக்கிறாரு. ஆனால் அவர் 6 படம் தான் எடுத்திருக்கிறார். அதில் 6வது படம் இதயக்கனி. அந்த இதயக்கனி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் மவுண்ட் ரோட்டில் தேவப்பேட்டை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எம்ஜிஆர் படங்களை, பெரிய படங்களெல்லாம். அப்போ முதன்முறையாக அவர் என்ன பண்ணுறாராம், ஆர்எம்பி விஎன் சிதம்பரம் செட்டியார் ரொம்ப நண்பர்ன்றதால கமலா தேட்டருக்கு 3 தேட்டருங்களும் கொடுக்க மாட்டாங்களாம் சென்னையில். ஒரு டவுனில் ஒன்று, ஒரு மவுண்ட் ரோட்டில் ஒன்று, இன்னொன்று புரசவாத்தில் ஒன்று தான் கொடுப்பாங்களாம். அந்த சமயத்தில் அவர் வந்து சிதம்பரம் விஎன் சிதம்பரம் கமலா தேட்டரை ஓனர் கொடுக்கணுன்றதுக்காகவே அவர் தேவப்பேட்டஸ்க்கு விடமாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணால் சத்யம் தேட்டர் கொடுத்தாங்களாம். முதல்ல சத்யம் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆனது எம்ஜிஆர் படம் தான், தமிழ் படமும் ரிலீஸ் ஆச்சான். அதுக்கு முன்னால் தெலுங்கு படங்கள் தான், இங்கிலீஷ் படங்கள் தான், ஹிந்தி படங்கள் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் சத்தியம் வந்து ஒரு உள்ளே இருக்கிறதால நிறைய பேர் சந்தேகம் கூட வருமா, எப்படி அங்கெல்லாம் படம் ஓடும்னு பார்த்தா அந்த தேட்டரில் பிச்சுக்கிட்டு போச்சு இந்த இதயக்கனி. அது மட்டும் இல்லைங்க, அந்த இதயக்கனி வரும்போது முன்பதிவு சொல்லுவாங்க இப்போ ரிசர்வேஷன். அதுவே என்ன ஆகி போச்சான், ரிசர்வேஷன் ஆரம்பித்த உடனே கடுமையான கடன்னு முடிஞ்சு போச்சான். அதுக்கே என்ன பண்ணாராம், அதையே விளம்பரமாக்கினாராம் ஆர்எம்பி அவர்கள். அதாவது முன்பதிவில் ஒரு பெரிய சாதனை படைச்சது ஒன்று. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்களாம், அன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கட்சி என்ன பண்ணுது, திமுக அரசு, கருணாநிதி அரசு என்ன பண்ணுது, உடனே அவங்க அறிக்கை விடுறாங்களாம். அதாவது இது வந்து இல்லை, அவங்க வந்து ரசிகர் மன்றமே மொத்த டிக்கெட்டு வாங்கிக்கணும், இந்த மாதிரி ஒரு சாதனையாக சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மறுப்பு தெரிவித்தாங்களாம். அது மட்டும் இல்லை, அதனால் வணிக வரித்துறைகள்லாம் வந்து தியேட்டருக்கெல்லாம் உள்ள பிரச்சனை பண்ணி அதையெல்லாம் மீறி தான் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சான். அதை பற்றி ஆர்எம்பி அவர்கள் அவருடைய ஒரு தொண்டர், ஆர்எம்பி ஒரு தொண்டர்னு சொல்லி அவருடைய சுயசரிதையை குறிப்பிட்டிருக்காரு அவர் ஆர்எம்பி. அதாவது அந்த படம் பாருங்கள், இதயக்கனி அந்த சமயத்தில் அந்த எடுக்கிறாங்களாம். எடுக்கும்போது ராதா சலுஜான்னு ஹிந்தி படம் ஹீரோயினி அவங்கள தான் கொண்டு வரார். அதை கொண்டு வரும்போது பாருங்கள், அப்போ எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா நாடுகளுக்கு பயணப்படுறாரு. அப்போ இவரை வழி அனுப்புறதுக்காக இவர் மும்பை போய் ஃப்ளைட் ஏற்றுறாரு. அப்போ கூட மணியன், இதயம் பேசுகிறது மணி, அவர் தான் உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூசர். உங்களுக்கு இதய வினை, சிரித்து வாழ வேண்டுமெல்லாம் அவர் தான். அந்த நேரத்தில் சிரித்து வாழ வேண்டும் ரிலீஸ் ஆக போதான். அந்த கட்டத்தில் தான் இவர் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறாராம். அப்போ மும்பை போயிருக்கும்போது, அப்போ பம்பாய் போயிருக்கும்போது மணியன் கேட்குறாராம், அருவி உங்கள் படம் எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு கேட்டாராம். ஒரு 4000-5000 அடி வளர்ந்துருக்குதுன்னாராம். நான் நினைக்கிறேன் உங்கள் படம் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி சொல்கிறீங்க, குண்டு தூக்கி போடுறீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக உங்கள் லதா நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் லதாவை விட்டுட்டு நீங்கள் யாரோ ஒரு இந்தி நடிகை பண்ணியிருக்கீங்க, அதனால் லதா கோபமாக இருக்கிறாங்க, அதனால் வந்து சொல்லி நிறுத்த பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை என் படம் கண்டிப்பாக வரும். அப்போ அவர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து ஹீரோயினியை லதாவை புறக்கணிக்கணும்னு சொன்ன உடனே இல்லை சினிமாவில் நடிப்பு மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறவங்களும் ஒரு புதுமுகமாக வேணும்னு நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி கதைன்னு சொல்லி அவர் சொன்னாராம். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பல தடங்கள்லாம் மீறி அந்த படம் பாருங்கள், எக்ஸ்ட்ராடனரியாக படம் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டுங்க சொன்ன பாருங்கள். அவர் வந்து அப்போ அந்த சமயத்தில் மலையாளி எம்ஜிஆர்னு சொன்னதால் அதுக்காகவே தென்னக மாமி இன்ப திருநாட்டில் அந்த ஒரு தொகையராக வச்சுக்கிட்டு அந்த பாட்டை வந்து பண்ணாங்களாம். அந்த பாட்டை பாருங்கள். அந்த சமயத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிற போது மவுண்ட் ரோடில் ஷோலே ரிலீஸ் ஆகிருக்கு 1975. அந்த படம் ரிலீஸ் பெரிய ஹிட்டு ஷோலே. அந்த சமயத்தில் திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அந்த படமும் பார்த்துட்டு இதய கனியும் பார்த்துட்டு அவர் சொன்னாராம், ஷோலேவில் அந்த முக்கியமான அந்த டான்ஸு பெரிய அந்த ஹேமமாலி அம்மாவுடைய நடனம் வந்து பெரிய ஹிட்டு அப்போ அந்த காலத்தில். அதை விட எனக்கு இந்த இதய கனியில் இந்த பாட்டு பிரம்மாண்டமாக படமாக்கியிருக்கேன்னு பாராட்டினாராம் ஏவி மெய்யப்ப செட்டியார். அதை ஆர்எம்பி குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லை, இதய கனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி ஒரு கொலைகாரியா இல்லையா, அவர் கொலை பண்ணவளா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்தோடவே தன் மனைவியவே சந்தேகப்பட்டு அது உண்மையாக பொய்யான்னு ஒரு சர்ச் பண்ணுற ஒரு கதை தான் அந்த படம். எத்தனை பாட்டுங்க, இதழே தேன் வேண்டும்னு வாலிசார் பாட்டு. இப்போ சொன்ன பாருங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு. அது வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளி இல்லைன்னு சொல்கிறதுக்கு தமிழ் ஆர்வத்தோடு வந்து எங்கே பிறந்தா என்ன, அவன் செயல்தான் முக்கியம் அப்படின்றதுக்காகவே அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதழே தேன் வேண்டும் பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு வாலிசாருது. அதுலேயே இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ அந்த பாட்டு. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா தொட்ட இடம் எல்லாம் தித்திப்புடன் இருக்கும், இது நான் காமராசன் எழுதின பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு அந்த பாட்டு. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு படத்தில் ரொம்ப உண்மையாகவே பார்த்தா தன்னுடைய மனைவியை அவர் வந்து ஆய்வு செய்வார்.
அவன் உண்மையானவளா இல்லை அப்படின்னு அது ஒரு அற்புதமான ஒரு சீக்வன்ஸு. அதுதான் புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி பெண்ணொருத்தி உன் போலே இன்னொருத்தி ஏது வெண்ணிலவு 2 உலகில் கிடையாது ஒன்றும் அறியாத பெண்ணோ உண்மை மறைக்காத கண்ணோ மாற்று குறையாத பொண்ணோ மயங்குது நெஞ்சம் தயங்குது கொஞ்சம். அந்த அற்புதமான அந்த சீக்வன்ஸு ரொம்ப பிரமாதமாக எடுத்திருப்பாங்க அந்த சாங்கை. அதாவது எதுக்கு நான் இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, பாருங்கள், ஒரு படம் வந்து சாதாரணமான சக்ஸஸ் ஆகலை. அதை போலவே பாருங்கள், எல்லாத்தையும் மீறி அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னால் கிளைமேக்ஸ் வந்து பிச்சாவரம் காடு, எங்கே இந்த சிதம்பரத்து பக்கத்தில், அந்த காலத்தில் அந்த பிச்சாவரம் காடு பாருங்கள். அந்த காடில் வந்து யாருமே கள்ளக்கடத்தில் தான் இருக்குமா, கொலை நடக்குமா, மீனவர்கள் கூட போகிறதுக்கு அஞ்சுவாங்களாம். அந்த மாதிரி இடத்துல அந்த கிளைமேக்ஸை வைக்கணும்னு ஆர்எம்பி பிரியப்படுறாராம். அது மட்டும் இல்லை, அவர் ஏன் தோணுச்சுன்னா, பேரறிஞர் அண்ணா சிஎம்மாக இருக்கும்போது ஜாகிர் ஹுசேன் வந்து இங்கே வந்து குடியரசுத் தலைவராக வராரு. அப்போ உலகத்தமிழ் மாநாடு நடத்தும் போது அவர் வராரு. அந்த குடியரசுத் தலைவராக இருக்கிற ஜாகிர் ஹுசேனுக்கு அந்த இடத்த கொண்டு போய் காட்டுறாரு. எது பிச்சாவரம் கடை அந்த காட்டுறாரு பேரறிஞர் அண்ணா. அப்போ அவரே வியக்கிறாராம், இது ஏன் சுற்றுலாத்தலமாக ஆக்கக்கூடாது. அப்போ என்ன நினச்சாராம் ஆர்எம்பி, இதை வந்து சுற்றுலாத்தலமாக ஆக்கிறதா இருந்தால் இதை முதல்ல படமாக எடுக்குன்னு சொல்லி தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க அந்த வனத்துறை கிட்டலாம் வந்து அனுமதி வாங்கி கடலூர்லேருந்து நிறைய பெரிய பெரிய ஒரு 50 படகுகளை வாங்கி இரவும் பகலும் 50-60 பேரை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சு படகுல ஒரு தொடத்துற மாதிரிலாம் காட்சியெல்லாம் அமைச்சு அந்த பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அதாவது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பிச்சாவரம் காட்டில் போய் எடுத்த பிறகு இந்த மாங்குரோவ் மரங்கள்லாம் நிறைய தண்ணிக்குள்ளேயே வளரும். நான் கூட ஒரு படத்துக்கு போய் நான் லொக்கேஷன் பார்த்தேன். அதுக்கு எடுக்கலை நாங்கள். ஆனால் அங்கே போய் பார்த்தா உள்ளே அந்த படகு தான் உள்ளெல்லாம் போனோம். பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த அந்த பார்த்து அதே ஆர்எம்பி என்ன பண்ணுறாரு, அந்த இதயக்கனியை வந்து படத்தில் ஷூட் பண்ண பிறகு அவர் பாருங்கள் பின்னால் அவர் அமைச்சராகி சுற்றுலாத்துறை அமைச்சராகி அது சுற்றுலாத்துறை தளமாக ஆக்குறாரு. சுற்றுலாத்துறைக்கு ஒரு தளமாக ஆக்குறாரு. இது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. பாருங்கள், சினிமா எப்படியெல்லாம் உள்ளே போய் எப்படியெல்லாம் அது வேலை பார்த்து எப்படியெல்லாம் பின்னால் மாறி போச்சு பாருங்கள். இன்றைக்கி சுற்றுலாத்தலமாக ஆகிப்போச்சு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதயக்கனி அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வசூல் பண்ணது இது இந்த இதயக்கனி படம். அது மட்டும் இல்லை, அதில் பாருங்கள் அவ்வளோ தூரம் அவர் சொல்கிறார் ஆர்எம்பி, நான் வந்து எப்போவுமே சத்யா மூவிஸில் நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணோம்னா எங்களுக்கு எம்ஜிஆர் படமே எனக்கு எதிரியாக வரும். அந்த மாதிரி நல்லா ஓடிட்டு இருந்ததான் இதயக்கனி. ஓடிட்டு இருக்கும்போதே 50வது நாளில் பல்லாண்டு வாழ்க படம் ரிலீஸ் பண்ணுறாராம். ஏன்னா எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்ச படம் அது. ஏன்னா சாந்தாராம் வந்து ஹிந்தியில் எடுத்த படம். அந்த படம் தான் அவர் வந்து அவர்கிட்ட வாங்கி பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப பிடிச்ச படம் பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆருக்கு. பட் அந்த படத்தை விட இதயக்கனியை அடிக்க முடியலையாம். அதுவே ஒரு மனவேதனை இருந்ததாக சொல்கிறார் அவர் ஆர்எம்பி. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாராம், படம் வந்து ஹிட்டாகி 100 நாள் ஓடிச்சான். ஓடின பிறகு இதயக்கனி வெற்றி விழா வைக்கணும்னு சொல்லும்போது எம்ஜிஆருக்கு அவருக்கும் மனக்லேசம் இருந்ததான். அதனால் என்ன பண்ணாராம், அப்போ பாருங்கள் முசிறி புத்தன்னு அவர் தான் எம்ஜிஆர் பண்ணுறது. அவரு வேற இவருக்கு எகென்ஸ்ட் ஆகிறாராம் ஆர்எம்பிக்கு. உடனே அவன் தலைவராக இருக்கிற அவர்கிட்ட சொல்ல விட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இது ஒரு பேர் போஸ்ட் ஆஃபீஸ் கல்யாண சுந்தரன்னு அவங்க 2 பேரும் பொறுப்பில் இருக்காங்க. அந்த 2 பேரையும் வச்சுட்டு என்ன பண்ணாராம், எம்ஜிஆர் அனுப்புகிறாராம் ஆர்எம்பி. அனுப்பிச்சா அவர் வந்து இல்லை நான் அதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அவர் பாருங்கள், இவ்வளோ பெரிய வெற்றி படத்துக்கு எம்ஜிஆர் வரலையா. அப்போவும் இதயக்கனியுடைய அந்த 100வது நாள் விழாவுக்கு திரு ஏவி மெய்யப்ப செட்டியார், திருமதி சவுகார் ஜானகி அம்மா, என்டி ராமாராவ் வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த விழாவை நடத்துகிறாரு ஆர்எம்பி. ஆனால் என்னதான் அதை கூட பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன வந்தாலும் அந்த படம் பாருங்கள், இன்றைக்கும் வரைக்கும் அந்த படத்தினுடைய தன்மை, அந்த படத்தினுடைய வீச்சு, அந்த படத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு காவியத்தன்மை உள்ள ஒரு பாருங்கள் அந்த படம். அவருடைய எம்ஜிஆர் படங்கள் எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இருக்காது. அதில் வாழ்வியல் இருக்கும், அதிலேயே கேள்வி இருக்கும், அதிலேயே பதில் இருக்கும், அதிலேயே நீங்கள் பாருங்கள் அதை பல கலவைகளாக சேர்ந்து தான் அந்த படம் இருக்கும். அந்த வகையில் இதயக்கனியில் அவர் சொல்கிற மாதிரி நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் நன்றாய் விளங்கிட வேண்டும்.
எம்ஜிஆருடைய எல்லா பாடல்களிலுமே எல்லாவுடைய தனிப்பாட்டு, அவருடைய இன்ட்ரோ பாட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்வியல் தத்துவங்களும் வாழ்வியலுடைய யதார்த்தங்களும் வாழ்வியலுடைய நம்ம பின்பற்ற வேண்டிய பண்புகளும் நிறைஞ்சிருக்கும்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த இதயக்கனி மக்களுடைய அந்த இதயக்கனி இன்றைக்கி உலகத்தினுடைய இமயக்கனியாக நம்முடைய உலகத்துக்கு ஒரு இமயக்கனியாக அவர் நிற்கிறாருன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும், இல்லை அது இந்த யூடியூப் மூலமாக நாம் வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது. என்னுடைய தொழிலே வேறு. ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான். ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணுன்றதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இந்த மாதிரி இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு சேனல் கிடையாது. எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.